வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது ரெட்மி வாட்ச் மூவ். இது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச். 1999 ருபீஸ்க்கு 2000 ருபீஸ்க்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இருக்குது, 14 days பேட்டரி லைஃப், ப்ளூடூத் காலிங்கோடு இது வருது, HyperOS ஷாமியோட ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது, IP68 வாட்டர் ரேட்டிங்கோடு இது வருது. ஸோ இந்த வாட்சோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீச்சர்ஸ், ஆக்குரசி, பேட்டரி லைஃப் இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ரெட்மி வாட்ச் மூவ் ஸ்மார்ட் வாட்ச். ரெக்டாங்கிள் டயலோடு இது வருது. மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸில் இது வருது. ஃபஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2000 ருபீஸுக்கு நல்ல ஒரு டிசைன் லுக்கில் இது வந்து வருது. ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் மேனுவல்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பவர் ஆன் பண்ணலாம். ஷாமி HyperOS. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது வந்து செட்டப் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் வந்து மீ ஃபிட்னஸ் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் அதில் வந்து நீங்கள் இதை பேர் பண்ணலாம். ரொம்ப ஃபேர்லி ஈஸி செட்டப் ப்ராசஸ் இது. ஸோ வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் இது வந்து நீங்கள் செட் பண்ணிடலாம். டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இது. 39 கிராம்ஸ் தான் ஸ்ட்ராப் ஓடி. சைடில் வந்து இந்த மாதிரி க்ரௌன் பட்டன் தந்திருக்காங்க. இது நீங்கள் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்பிளே வந்து டச் டிஸ்பிளே கூட. ஸ்ட்ராப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து ஒரு வாரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இரிட்டேஷன் எதுவுமே இல்லை. குவிக் ரிலீஸ் மெக்கானிசம் மூலமாக இதை வந்து ஈஸியாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் ஸ்ட்ராப்பை. அப்புறம் வேறு கலர் ஆப்ஷன் வேணுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் இந்த சென்சர்ஸ்லாம் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பில்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 1.85 இன்ச் 2.5D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 600 nits பிரைட்னஸ். ரொம்ப பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. அவுட்டோரில் கூட விசிபிலிட்டியில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் அவைலபிள். அதை வந்து நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் செட்டப் பண்ணிக்கலாம். அப் டு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்மூத்தான ஸ்க்ரோலிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74% இருக்குது. ஸோ பெசல்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது இந்த 2000 ருபீஸ் ஸ்மார்ட் வாட்சில் இது வந்து அக்ரியபிள். ஸோ வந்து ஓகே. பட் ஓவராலாக டிஸ்பிளே வந்து இதோட நல்ல ஒரு ஹைலைட், நல்ல ஒரு பிரைட்டான பளிச்சுன்னு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. HyperOSல இது ரெண்டாவது நல்ல ஒரு வெல் ஆப்டிமைஸ்டான ஒரு சாஃப்ட்வேர். மேலேருந்து கீழே நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன், கீழே இருந்து மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் கிடைக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் சொன்னல, அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த லே அவுட் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, கிரிட் மற்றும் லிஸ்ட்டுன்னு. லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஆப்ஸ் லிஸ்டிங் தெரியுது. கிரிட் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஸை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விட்ஜெட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ வெதர் ரிப்போர்ட், ரன்னிங் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸ்லீப் மோடு, ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 சென்சர், ப்ரீத்திங், ஸ்ட்ரெஸ், அலாம், டைமர், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து விட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டு அவங்க தந்திருக்க சில விட்ஜெட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரௌன் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஒர்க் அவுட்ஸில் 140க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கிடைக்குது. அதில் ஆட்டோ டிடெக்ஷன் வந்து 6 ஸ்போர்ட்ஸ்க்கு தராங்க. அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், ரோவிங், எலிப்டிக்கல் ட்ரைனிங், ஜம்ப் ரோப், இதுக்கு வந்து ஆட்டோ டிடெக்ஷன் வந்து கிடைக்குது. மற்றபடி நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடும் வந்து இதில் அக்சஸ் பண்ணலாம். IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. ஸோ ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் இது வந்து தாக்குப்பிடிக்குது. ப்ளூடூத் காலிங் மோடு தந்திருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து குவிக் ரிப்ளைஸ், ஈஸி டயல் அக்சஸ், கால் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். கால் குவாலிட்டி வந்து இன்டோரில் நல்லா இருக்குது. அவுட்டோரில் ஓகே, பட் இன்டோரில் வந்து நல்லா இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஷாமி வந்து இதில் வந்து ஒரு 97% கிட்ட ஆக்குரசி கிளைம் பண்ணுறாங்க. முக்கியமாக நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சில் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ட்ராக்கர். ஸோ ஸ்டெப் ட்ராக்கர் வந்து ஒரு ஃபேர்லி ஆக்குரேட்டான ஒரு ஸ்டெப் ட்ராக்கர் தந்திருக்காங்க. ஒரு 95-96% வந்து ஆக்குரசி வந்து இதில் கிடைக்குது. ஸோ ஒரு 2000 ருபீஸ் ஸ்மார்ட் வாட்சில் அந்த ஆக்குரசி நல்லாவே தந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்லீப் ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ ஸ்லீப் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ், அப்புறம் லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஆவரேஜ் ஹார்ட் ரேட் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியும் அதில் வந்து தெரியுது. அதே மாதிரி ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 சென்சர்லாம் இருக்குது. பட் நான் வந்து யூஸ்வலாக நான் எல்லா வாட்ச் வீடியோஸையும் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டிவ் டேட்டா தான். ஒரு மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவங்க இதை வந்து ஆக்குரஸியை நம்பாதீங்க. அதுக்கு வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதுக்கான ஸ்பெசிஃபைடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் மெஷர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் பார்க்கலாம். ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 14 டேஸுக்கான பேட்ரி லைஃப் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15 டேஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 10 மினிட்ஸ் சார்ஜிங் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து தந்திருக்காங்க.
ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப். ஸோ இதான் வந்து ரெட்மி வாட்ச் மூவ். 1999 ருபீஸ், 2000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதாவது கம்ஃபர்டபுளான ஒரு டிசைன், டிஸ்பிளே நல்லா இருக்குது, பிரைட்டான ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. IP69 வாட்டர் ரேட்டிங்கோடி வருது. ஸோ நீங்கள் வந்து மழை டைம்லலாம் போனால் கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் குளிக்கும்போது கூட போட்டு வந்தாலும் ஒன்றும் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் தந்திருக்காங்க. ஃபேர்லி நல்ல ஒரு ஆக்குரசி வந்து கிடைக்குது. ஸோ டிசைன் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. HyperOSல இது வந்து ஸ்மூத்தாகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்சை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.